இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது ராமர் போடுற Dress ஆச்சு. ஆமா, ராவணனை எரிக்க போறல, அதுக்காக தான். போட்டு பார்க்கட்டுமா? போடு. பாத்து. இதனையே போட்டு விட்டுற. அழகா இருக்க. தேங்க்யூ. எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியுமே, நான் அழகா தான் இருப்பேன். நான் போட்டிருக்கல, அதனால. நான் ஹேண்ட்ஸம். என்ன, எதுக்கு இந்த ஸ்மைல்? எங்க ஃபேமிலியோட ரிச்சுவலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லா வருஷமும் நாங்க இதை கொண்டாடுவோம். அண்ட் எல்லா வருஷமும் எனக்கு தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வருஷமும் இந்த ரிச்சுவலை நான் தான் முடிக்க போறேன். எனக்கு மட்டும் பெயில் கிடைக்காம இருந்திருந்தா, ஜெயில இருந்து வெளியே வராம இருந்திருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா இந்த ரிச்சுவலை ஏன் கையால நான் முடிச்சாகணும். ஒருவேளை பெயில் கிடைக்காம இருந்திருந்தா கோர்ட்ல இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷனை வாங்கியாவது எப்படியாவது இங்க வந்து இந்த வேலையை முடிச்சிருப்பேன். இதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம்? எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இந்த கலியுகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். கெட்டத நல்லது ஜெயிக்கணும். அது ரியலா இருக்கலாம், இல்ல கதையா இருக்கலாம். ஆனா ஜெயிக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லட்சுமி, இரு, நான் இப்ப வரேன். ரிஷி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? போன் எப்பவுமே அவன் கிட்டதான் இருக்கும். போன் அடிச்சாலும் அவன் எப்பவுமே எடுப்பானே. நான் மறுபடியும் ரிஷிக்கு ட்ரை பண்றேன். இப்பவும் அவன் என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். பேசாம நேரா மெசேஜ் பண்ணிடுறேன். ரிஷி, நீ எங்க இருக்க? சீக்கிரமா வா. ஏன்னா முகூர்த்தம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன லக்ஷ்மி பாக்குற? இன்னைக்கு ராவணனோட சேர்ந்து உன் புருஷனை எரிய போறான். அவன் துடிச்சு சாக போறான். அது போதும். அந்த நியூஸ்க்காக கொஞ்ச நேரம் நீ காத்துக்கிட்டு. நான் உனக்காக ஆந்தி வேலை இருக்கமா. ரிஷி உன் வாழ்க்கை விட்டு போயிடுவான். கோவிந்தா கோவிந்தா தான். ஸ்வாஹா.